எல்லாரும் எல்லார் வீட்டிலேருந்து வரிசை எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு என்ன இருக்கு எடுத்துட்டு வாங்க. சாக்லேட் எடுத்துட்டு வரலாம், சர்க்கரை எடுத்துட்டு வரலாம், தேங்காய், பழம், புஷ்பம், வச்சம், எவ்வளோ வளையல், மாங்கல்ய கயிறு, இதெல்லாம் எடுத்துன்னு வரணும். எல்லாரும் வரிசையை இப்போ எப்படி எடுத்துன்னு வந்தீங்களோ அதே போல எல்லாரும் வரிசையாக எடுத்துட்டு வந்து இந்த சுவாமி கல்யாண உற்சவம் பண்ணணும். சுவாமி கும்பாபிஷேகம் பண்ணா கல்யாண உற்சவம் பண்ணணும். கல்யாண உற்சவங்கிறது ஒரு சந்தோஷம். ஜெகத்ரட்சண மாங்கல்யம் தவ கண்டே சமர்ப்பிதம்னு ஆகப்படுறது. பரமேஸ்வரன் வந்து பார்வதியோட கழுத்துல திருமங்கல்யாணம் எதுக்கு பண்றாருன்னா, இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கணும், ஜீவராசிகள்லாம் சந்தோஷமா இருக்கணும், பயிர்கள்லாம் நன்றாக விளையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடிக்கடி சுவாமிக்கு கல்யாண உற்சவம் நடக்கிறது. இந்த கல்யாண உற்சவத்தில் வரிசை எடுத்துட்டு வந்து கலந்துங்கிறவங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் காலத்தில் இன்னும் சொல்லப்போனா ரொம்ப லிட்டாயிரம் குழந்தைகள்லாம் அந்த மன்னார் வீட்டு கூட கல்யாணம் நிச்சயம். அந்த அளவுக்கு ஒரு